வணக்கம் நண்பர்களே. காலையில எந்திரிச்சு உடனே டாய்லெட்ல போய் உட்காந்துட்டு மொபைல் போன்ல வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்றீங்களா? அப்ப இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்காக தான். ஸோ அதனால என்னென்ன நடக்குது அப்படிங்கிற டாப் 3 விஷயங்கள் தான் இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போறோம். ஸோ டாய்லெட் போறதுக்கு அப்படிங்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா டீஃபிகேஷனுக்கு நமக்கு நம்மளுடைய கான்சியஸ் எஃபெக்ட் பிரெயின்ல இருந்து எக்ஸ்டர்னல் ஆனல் ஸ்பின்டரை ரிலீஸ் பண்றதுக்கான சிக்னல்ஸ் வந்து போகணும். நம்ம வந்து மொபைல் போன்ல வந்து மூழ்கி இருக்கனால நம்மளுடைய கான்சியஸ் எஃபெக்ட் வந்து கம்மி ஆகுது. அதனால நம்ம டாய்லெட் போகக்கூடிய டியூரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 10 மினிட்ஸ் மேலே ரொம்ப ஜாஸ்தியாக பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி ப்ரொலாங்காக நம்ம யூஸ் பண்ணும்போது ஈவன் ஹெமராய்ட்ஸ் இந்த மாதிரி பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கு. ஸோ ரெண்டாவது விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம டாய்லெட்ல வந்து உட்காந்துட்டு மோஷன் போகும்போது பார்த்தீங்கன்னா போஸ்டர் வந்து சரியா இருக்கிறதுனால அதனால வந்து பார்த்தீங்கன்னா லாங் டேர்ம் தினமும் இந்த மாதிரி 10 மினிட்ஸ் பண்ணும்போது லாங் டேர்ம்ல நமக்கு நெக் பெயின், பேக் பெயின் இந்த மாதிரி விஷயங்கள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. மூன்றாவது விஷயம் பாத்தீங்க அப்படின்னா டாய்லெட்டுங்கிறது ஒரு கிளீன் ஏரியா இல்லை. ஸோ அங்க நம்ம போன் எடுத்துட்டு இங்கேயும் அங்கேயும் வைக்கும்போது பாத்தீங்கன்னா நம்ம மொபைல் போன்ல வந்து எல்லா வகையான கிருமிகளும் வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. ஆல்ரெடி மொபைல் போன் தான் வந்து பாத்தீங்கன்னா எல்லா சோர்ஸ் ஆஃப் கிருமிகளுக்கும் ஒரு சோர்ஸா இருக்குது. பிளஸ் அது மட்டும் இல்லாம அதை நம்ம தூங்கும் போது பெட்டு பக்கத்துல வைக்கிறது இந்த மாதிரி நம்ம இடத்துல வைக்கிறதுனால பாத்தீங்கன்னா நமக்கு ஈஸியா இன்ஃபெக்ஷன் பரவதற்கான வாய்ப்பு இருக்கு. ஓம் சக்தி.